சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்ஸ்ல இருக்கின்ற ஒரு இளைஞர் ஒருவரை பட்டதாரியாக இருக்கின்ற அவருடைய மனைவி ஏமாற்றிவிட்டு அவருடைய காதலனோடு சென்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்றுமுழுதாக பார்க்க போறோம். இன்றைக்கு அந்த இளைஞன் நடுத்தெருவில் நிற்கிறார், தன்னுடைய இழப்பீடுகளை கோரி நிற்கிறார். இது சம்பந்தமாக அவருடைய இழந்த பணங்கள், தான் கட்டிய தாலி, இவைகள் எல்லாம் தனக்கு தேவை அப்படி என்று சொல்லி நிற்கின்ற நேரத்தில் அவர் தன்னுடைய காதலனோடு ஓடிவிட்டார் அப்படின்ற செய்தி சமூக ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படுகிறது. வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம், என்ன நடந்தது அப்படின்ற முற்று முழுதான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்பதற்கு முன்பதாக இப்பதான் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் மதிகாமம் பகுதியில தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பிட்ட பெண் பாத்தீங்கன்னு சொன்னா 26 வயதை உடைய பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி பெண் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணி கலைப்பிரிவில் படிக்கின்ற பொழுது அதே பீடத்துல கல்வி கற்று வந்த பூநகரை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை தொடர்ச்சியாக காதலித்து வந்திருக்கிறாரு. இவர்களுடைய காதல் இருதரப்புக்கும் தெரிய வந்திருக்கிறது. பட்டமளிப்பு விழாவுக்கு பின்னர் திருமணம் முடிப்பதற்கு இருதரப்பும் முடிவு செய்திருக்கின்றன. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட காதலனுடைய தாயார் பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு தன்னுடைய மகனுக்கு பின்னால இன்னொரு தங்கையார் இருக்கிறது, அவருடைய தேவைக்காக 30 லட்சம் ரூபாய் சீதனமாக தருமாறு ஒற்ற கால நின்றிருக்கிறாங்க, அழுதிருக்கிறாங்க, புலம்பி இருக்கிறாங்க. நீங்க இதுக்கு சம்மதம் என்கின்ற பட்சத்துல தான் இந்த திருமணத்தை நான் நடத்துவதற்கு நான் சம்மதிப்பேன், இல்லை என்கின்ற பட்சத்துல இந்த திருமணத்தை நான் சம்மதிப்பதற்கு நான் தயாராக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோருகின்ற பொழுது ரெண்டு தரப்புக்கும் இடையில மோதல் நிலையில வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக சென்ற காதலன் காதலியினுடைய உறவினர்களால் அடிக்கப்படுகிறார், துன்பப்படுகிறார், தாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியும் தொடர்ச்சியாக இருதரப்பும் போலீஸ் நிலையம் வரை சேர்ந்து வந்திருந்தனர். இதன் பின்னர் இவருடைய காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில யாழ்ப்பாணத்திலிருந்து 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிரான்ஸ்ல சென்று அங்கு விசா எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு 35 வயதான இளைஞரை திருமண புரோக்கர் ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயிக்கப்படுகின்ற பட்சத்துல குறிப்பிட்ட காதலன் விட்டு சென்று விட்டார். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட புதிய கணவராக வரப்பட போகின்ற ஆணோடு இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி யுவதி அந்நியோன்யமாக பழகுவது மட்டுமில்லாமல் தொலைபேசி தொடர்புகள், தனக்கு விரும்பிய பொருட்கள் வாங்கி எடுப்பதிலிருந்து தன்னுடைய ஆடம்பர தேவைகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட பிரான்சிலை சேர்ந்த அந்த 35 வயது இளைஞரை பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது மட்டுமில்லாமல் இந்த குறிப்பிட்ட 35 வயது இளைஞராக இருக்கிற பிரான்சினுடைய இளைஞர் தன்னுடைய மனைவியாக வரப்போகிறாள் அப்படின்ற சந்தோஷத்துல கேட்கின்ற எல்லா ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட மனைவிக்கு 26 வயது என்ற பட்சத்துல 26 பவுன்ல தாலிக்கொடி கட்டணம் அப்படின்றதன் அடிப்படையில பல்வேறுபட்ட முயற்சிகள்ல இந்த திருமணம் கோலாகலமாக யாழ்ப்பாணத்துல நடந்து முடிகிறது. திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரு சில மாதங்கள், ஒரு மாசத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இருவருமே அந்நியோன்யமாக புது கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் தங்கியிருந்த கணவர் தனது தாயாருக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைக்காக அவரை தன்னுடைய தாயாரோடு விட்டுட்டு பிரான்ஸ் போவது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறமாக பிரான்ஸ் போகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலப்பகுதிக்கு முன்னர் தன்னுடைய தாயாரை கொழும்புல கூட்டிக் கொண்டு போய் மருத்துவ சிகிச்சைகள் செய்வதற்காக 2 தடவைகள் அவருடைய மனைவியை மனைவியினுடைய தாயாரோடு விட்டு சென்று தன்னுடைய தாயாரை கொழும்பு வைத்தியசாலைக்கு கூட்டி சென்று வருகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இதுக்கப்புறமாக அவர் பிரான்ஸ் போயிட்டாரு. பிரான்ஸ் போகின்ற பொழுது இவரிடம் சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க, நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சென்ற பொழுது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த பெண்மணி காணாமல் போயிருக்கிறாங்க.
தங்க வீட்டை இந்த பெண்மணியை காணவில்லை, தன்னுடைய மகளை காணவில்லை அப்படின்னு சொல்லி இரவு 9 மணி ஆகியும் வீடு திரும்பாததை அடுத்து அவருடைய தொலைபேசி அழைப்புக்கு பல தடவைகள் தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுதும் தொலைபேசி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுவது. அச்சமடைந்த குறிப்பிட்ட உறவினர்கள் உடனடியாக தகவலை கணவனுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. பிரான்ஸ் இளைஞர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி திகைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமாக தன்னுடைய மனைவி, புது மனைவி, அதுக்கப்புறமாக தாலிக்கோடியில இருந்து நகைகள்ல இருந்து கேட்கப்பட்ட ஆடம்பர கைபேசிகள் இருந்து எல்லாமே குறிப்பிட்ட பெண்மணிக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனடியாக போலீஸ்ல போய் முறையிட சொல்லி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினுடைய முடிவில குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய பல்கலைக்கழக காதலனான பூநகரி இளைஞரோடு சேர்ந்து இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. போலீசாரினுடைய நேரடி தொலைபேசி அழைப்பு வந்ததை அறிந்த மனைவி தான் தன்னுடைய காதலனோடு சேர்ந்து வாழ்வதாகவும் பெற்றோர் தனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்ததாலும் தான் தன்னுடைய காதலனோடு தான் நீ தொடர்ச்சியாக வாழப்போறேன், என்னை யாருமே துன்புறுத்தக்கூடாது அல்லது தன்னை தன்னுடைய சுதந்திரத்துக்கு விடுமாறும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால போலீசார் விசாரணைகளை கைவிட்டிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியிடம் எந்தவித சீதனமும் வாங்காமல் குறிப்பிட்ட மனைவியினுடைய வயசுக்கு ஏற்ற வகையில தாலி கொடி கட்டியிருக்கிறாரு. அதை விட 10 பவுனுக்கு மேற்பட்ட நகைகள் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. 30 பவுனுக்கு மேற்பட்ட 10 பவுனுக்கு மேற்பட்ட நகைகள் அடங்கலாக 30 பவுன் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பணம், கோடிக்கணக்கான சொத்துக்கள், கைபேசி இவைகள் எல்லாமே கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் தன்னுடைய தாலியிலிருந்து தான் கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி தருமாறு குறிப்பிட்ட காதலன் அல்லது காதலன் கணவர், பிரான்ஸ் இருக்கிற கணவர் இப்ப போலீசாரிடம் முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த என்னுடைய தாலி, அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட நகைகள், நான் கொடுத்த காசு, நான் கொடுத்த கைபேசி இவைகள் எல்லாமே எனக்கு திருப்பி தர வேண்டும். அதுக்கேற்ற வகையில இதை போலீசார் இதுக்கு நடவடிக்கைகள் எடுத்து இதுக்கு நல்ல ஒரு தீர்வை தனக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படி என்று சொல்லி முறைப்பாடு செய்யப்படும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களை இடிச்சவாயர்கள் அல்லது ஒரு இலகுல ஏமாற்றக்கூடிய ஒரு ஆண்களாக பலர் இன்னமும் கருதி கொண்டிருப்பதனால இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிறது. குறிப்பாக வேற வேற நாடுகள்ல இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தை விட இந்த பிரான்ஸ்ல இருக்கிற இளைஞர்களை அல்லது அடுத்த இளம் பராயத்தினரை இலகுவாக வடபகுதியில் இருக்கிற பெண்கள், பெண் வீட்டார், பெண் தரகர்கள் இலகுவாக ஏமாற்றிக் கொள்கின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கின்றன. இதை விட இன்னும் பல சம்பவங்கள் இன்னும் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சம்பவங்களையும் எதிர்வருகின்ற வீடியோக்களை நாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவதால குறிப்பிட்ட பெண்கள் மீது இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கான விருப்பங்கள், அன்பு, பாசங்கள் எல்லாமே குறைந்து போவது மட்டுமில்லாமல் பெண்கள் மீதான நம்பிக்கை கொஞ்சமாக குறைந்து போகிறது. பெண்களை நம்பி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெண்களை நம்பி இனி வருகின்ற காலங்களில் திருமணம் செய்வது அப்படி என்பது கேள்விக்குறியாக இருப்பது இப்ப பிரான்ஸ் இருக்கிற பல இளைஞர்களுக்கு தெரியும். அதை விட திருமணம் அப்படின்ற வாழ்க்கையில இந்த இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கிய தனி மனிதராக அல்லது கொஞ்ச காலத்துக்கு ஒரு பெண்ணோட வாழ்ந்து விட்டுட்டு இறுதி காலம் தனிமையோட வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சில பெண்கள் செய்கின்ற இவ்வாறான சம்பவங்கள் இதுக்கு சான்றாக அமைகிறது அப்படின்றதுல மாற்றுக்கருத்துல ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு சில பெண்கள் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு தங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்ல இருந்து ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளைஞர், பிரான்ஸ் இருக்கின்ற இளைஞர் அப்படின்னு சொல்வதை விட புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களை குறிவைத்து அவர்களிடம் அவர்களை மடக்கி அது முகவர் ஊடாகவும் தரகர் ஊடாகவும் இருக்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இருக்கலாம். காதலிக்கிறோம் அப்படின்ற பேர்ல சரி, அல்லது அன்பாக பேசுறோம், அன்பாக இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல இப்படி ஏமாற்றி விட்டு பலர் செய்கின்ற இவ்வாறான துரோக வேலைகளான இன்றைக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்தில் ஆக மொத்தத்துல இவ்வாறான திருமணங்கள் இனி வருகின்ற காலங்கள்ல புலம்பெயர் இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க யோசித்து இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்யலாமா இல்லையா அப்படின்றத ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு சம்பவத்தோடு இன்னொரு வீடியோவில்
சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.